வணக்கம் நண்பர்களே. போன எபிசோடில் சிவபெருமான் தலைக்கு வச்சு படுத்த கல் தான் சிவலிங்கம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். சிவபெருமான் பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவங்க அம்மா வந்து அவரை மாமா வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. இவர் மாமா வீட்டுக்கு போகிறாரு. நைட் ஆனவுடனே ஒரு மரத்தில் படுத்து தூங்குறாரு. ஒரு கல்லை எடுத்து தலையில் வச்சு தலைக்கல்லில் வச்சு தூங்குறாரு. அப்போ கடவுள் ஆதிபராசக்தி அவங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாங்க. பூமியிலேருந்து வானத்துக்கு ஒரு ஏணிப்பிடி, அதுக்கு மேலே கடவுள் நின்று உங்கள் தாத்தாவோட கடவுளும் நான் தான், உங்கள் அப்பாவோட கடவுளும் நான் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. இவர் காலையில் எழுந்திரிச்சு தலை வச்சு இந்த கல்லை எடுத்து நட்டி அதில் எண்ணெய் வாக்குறாரு. அதுதான் சிவலிங்கம். அவர் இந்த விஷயம்லாம் நம்ம வந்து பூமியிலேருந்து வானத்துக்கு ஒரு ஏணிப்பிடி, அதுதான் இந்து கோபுரங்கள் பிரமிடு. ஒரு சில இடங்கள் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னாங்க. ஒரு பிரமிடு இந்து கோயில் சிவலிங்கம் பிரமிடு மாதிரி இருந்துச்சு. சுற்றி பிரமிடை சுற்றி நடந்து போகிற மாதிரி பாதைகள் இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. அதுவும் இதோடு சேர்ந்து தான் வரும். அவர் என்ன சிவன் ஆண்டவர் கொடுத்த தரிசனம். பூமியிலேருந்து வானம் கோபுரங்கள் வந்து பூமியிலேருந்து ஒரு வானத்துக்கு ஒரு ஏணிப்பிடி கட்டினா எப்படி இருக்கும், அதுதான் கோபுரம். இந்து கோபுரங்கள். சிவபெருமான் தலைக்கு வச்சு படுத்தக்கள் தான் சிவலிங்கம். கோபுரம் சிவலிங்கங்கள். இது மிச்சதாக வேறு அடுத்த இதில் போகும்.